Hello guys, welcome to Medical Topics. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Epi Info சாஃப்ட்வேர் எங்க இருந்து டவுன்லோட் பண்ணலாம், ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். Epi Info சாஃப்ட்வேர் ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், ஸோ ஈஸிலி அவைலபிள். ஸோ Epi Info டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணாலே ஸோ அது எங்கே போகும் அப்படின்னா சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் அப்படின்ற வெப்சைட்டில் நமக்கு அதோடது வெர்ஷன் அப்டேட்டட் வெர்ஷனே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ Epi Info சாஃப்ட்வேர் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் வெப்சைட்டில் ஃபஸ்ட் லிங்க்லேயே வரும். ஸோ கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா ஸோ இது வந்து சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷனோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் Epi Info டவுன்லோட் அப்படின்னு அது கீழே டவுன்லோட் ஜிப் ஃபைல் அண்ட் டவுன்லோட் இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஸ்டாலர்னு போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் வரலாம் இன்ஸ்டால் ஆகிறதுல. ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிப் ஃபைலே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜிப் ஃபைலுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், ஸோ அதனால் டவுன்லோட் பண்ண வச்சதை காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் டவுன்லோட் பண்ணி வச்ச Epi Info சாஃப்ட்வேரோட ஜிப் ஃபைல் இது. ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஸோ உள்ள இருக்கிறது கிடைக்கும். நான் ஆல்ரெடி வெளியே எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு லோகோவோட உங்களுக்கு Epi Info சாஃப்ட்வேர் கிடைக்கும். அதாவது லான்ச் Epi Info 7 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஸோ Epi Info ஓப்பன் பண்ணிங்கன்னா இதான் அதோட ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இதில் நீங்கள் ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணலாம், டேட்டா என்ட்ரி பண்ணலாம், மேப்ஸ் க்ரியேட் பண்ணலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது இந்த கிளாசிக் வெப்சைட் இதுக்குள்ளே பார்த்துக்கலாம். ஸோ அனலிட்டிக்கலாக விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சார்ட்ஸ், டேபிள்ஸ் எல்லாமே இந்த இதுக்குள்ளே பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் Epi Info எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத காமிச்சிருக்கேன். ஸோ இதில் ஃபீல்ட்ஸ் என்னென்ன போடணும் அப்படின்றது, ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.